உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது அவர் பேசின இன்னைக்கு பெண்களை பற்றியோ அந்த ஒரு இரட்டை அர்த்தத்துக்குரிய வார்த்தைகளை பற்றியோ இன்னைக்கு சமூக ஊடகங்களை பார்த்தா பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் இது பெருசாக தெரியல. அதாவது திமுகவில் இருந்துட்டு இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகள் பேசாமல் இருந்தால் தான் அதை டிஎம்கே டிஎன்ஏன்னு இல்லைன்னு சொல்லணும். அது டிஎன்ஏல வர்ற விஷயங்க. இதுக்கு போய் என்னமோ பெருசாக ஃபீல் பண்ணிட்டு இதெல்லாம் சாதாரண விஷயம். நாடாவே அவிழ்த்துப்பாருன்னு சொன்ன பரம்பரையில் வந்துட்டு இது கூட இல்லைன்னா எப்படி? பொதுவாகவே ஆண்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் நான் எல்லா கட்சி பொதுவான ஆண்களை சொல்கிறேன். ஆபாசமாக நடிக்கக்கூடிய ஆடக்கூடிய பெண்களுக்கு லைக்கு போட்டு ஹார்ட்டின் விடுற அதே விரல் இந்த பக்கம் எந்த கட்சி பெண்களாக இருந்தாலும் சரி, அரசியலுக்காகவோ இல்லை ஒரு கருத்துக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய எல்லா பெண்களையும் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கமெண்டில் அந்த அளவுக்கு பேசுகிறீங்க. அப்போ உங்களோட எண்ணங்கள்லாம் எந்த அளவில் இருக்குது? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமெதமை கொளுத்துவோம்னு சொன்ன இதே நாட்டில் அந்த பக்கம் ஹார்ட்டின்னு இந்த பக்கம் உங்கள் கமெண்ட் எல்லாம் இப்படியா? பொதுவாகவே ஆண்கள் மாற்றிக்கங்க. பெண்கள்னா உங்களுக்கு இருக்கிற அதே எல்லா ஒரு எண்ணங்களும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கக்கூடிய அதே நோக்கத்தோடு தான் பெண்களும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வாங்க. சும்மா வாய்கிளிய வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள், பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், நாங்கள் சுயமரியாதையோடு இருக்கிறோன்னு எல்லா கட்சியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் பேசுகிறீங்க. ஆனால் ஒவ்வொருத்தருமே எப்படி சொல்கிறது, இன்பாக்ஸில் நீங்கள் எந்த மாதிரி வெளிப்படையாக இருக்கிறத எப்படி வெளித்தோற்றத்துலேயுமே உள்படையாக நீங்கள் எப்படி இருக்கங்கிறீங்கிறது ஒவ்வொருத்தரும் மனசாட்சியை தொட்டு பாருங்கள். ஒரு பொம்பளை புள்ள வீட்டை விட்டு வெளியேறி வந்துட்டா, ஒரு வேலைக்கு போகிறவளா இருக்கட்டும், ஒரு அரசியலுக்கு வர்றவளா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக படிக்கிறதுக்கு வர்ற பிள்ளைங்களா இருக்கட்டும், வந்துட்டாவே ஒரு முத்திரை குத்தி வச்சிடுறீங்க. முதல்ல இதை மாற்றிக்கங்க. அப்புறம் வந்து மற்றதையெல்லாம் பேசலாம். நான் இது பொதுவாக எல்லா ஆண்களுக்கு சொல்கிறேன். இந்த உதயநிதி அவர்களின் கைது அவருக்கு மிகவும் அவசியமானது. நிறையா இடங்களில் பெண்களை பற்றி கொச்சையாக பேசியிருக்கிறாங்க. திமுகவில் இருக்கிற நிறையா பேர் இந்த மாதிரி தான் பேசிகிட்டும் இருக்கிறாங்க. பொதுவாக எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்களும் எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களையும் தான் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரியாகவும் குழந்தைகளாகவும் தான் வீட்டு பெண்களாக நினச்சிங்கன்னா யாரும் இந்த மாதிரி பேச மாட்டீங்க. பேசாமல் இருக்கணும் இனிமேலும் அப்படின்னு உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் உங்களோட சகோதரியாக இருந்து தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்.